ஹாய், வாங்க எஸ்விஎஸ் ஸ்டடி சேனல். உருண்டை குழம்பு, பொரிச்ச உருண்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டேன், குருமா மாதிரி. இப்போ அந்த உருண்டை மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க, பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன், கடலை பருப்பு. அதை ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன், மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. அதை அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டு அரைச்சிக்கணுங்க, இல்லைன்னா பளபளன்னு இருக்கும். சோம்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாங்க. எப்பவுமே பருப்பு ஐட்டத்தில் எது செஞ்சாலும் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டால் கொஞ்சம் வாயு இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. நம்ம எவ்வளோ பருப்பு அரைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. உப்பு எல்லோரும் இவ்வளோ லென்த்தாக போடாதீங்க வீடியோன்னு நீங்கள், அதனால் 10 நிமிஷமாக சுருக்கி போட்டிருக்கேன் பாருங்கள். மாவு அரைச்சிக்கலாங்க. கடலைப்பருப்பு, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அப்படியே குறன்னு நம்ம வடை மாவு எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். அப்படியே கொஞ்சம் பருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணி பத்தலைங்க, கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைஞ்சிடுச்சுங்க. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. ஒரு 100 கிராம் பருப்பு தாங்க போட்டேன். அதுலேயே நிறைய ஒரு 10 உருண்டை கேட்ட வருங்க குழம்புல போட. உருண்டை குழம்பு இது உருண்டை எண்ணெயில் போட்டு பொரித்து போட்டோம்னா தான் சாஃப்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் அப்படியே வெறும் மாவு உருண்டை பிடிச்சி போட்டிங்கன்னா கல் மாதிரி இருக்கும் உள்ள. வாங்க, மாவு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்க சரிங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, உப்பு தான் அதிலே அரைக்கும் போது போட்டு அரைச்சாச்சு.
அதில் சோம்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி எல்லாமே அரைக்கும் போது போட்டு அரைச்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கோம். மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம போண்டா மாதிரி போட்டுக்கணும், குட்டி குட்டியாக போட்டு ஃபுல்லாகவும் வேக விடக்கூடாது, உருண்டை குழம்புக்கு நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. உருண்டை எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து. பாருங்க, எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. பொரிக்கிறது கூட ஃபுல்லாக நம்ம வடை மாரி பொரிக்கக்கூடாது, ஒரு அரை வேக்காடு தான் வேகணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஒரு 6 உருண்டை போட்டிருக்குங்க. ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்தாலே போதும், நிறைய வரும். கடலை பருப்பு தான் அதுக்கு ஊற வைக்கணும். அது பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிச்சு, அரை வேக்காடு தான். திருப்பி விட்டுக்கலாம் வாங்க. ரொம்ப நாள், 1 வருஷமாக நாங்கள் வீடியோ போடுறோங்க. இப்போ தான் நாங்கள் ஆளுக்கு காமிச்சே போட ஆரம்பிச்சிருக்கோம். அது என்ன, எங்களுக்கு விருப்பம் கிடையாது ஆளை காமிச்சு வீடியோ போடுறது. இது ஆள் காமிக்காமே தான் வீடியோ போட்டுட்டு இருந்தோம் அவ்வளோ நாளாக. அதனால் நாளாக ஆள் காமிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெளியிலலாம் போனோம்னாக்கா, ஏதாவது டூரு ட்ரிப்லாம் போனோம்னா ஆள் காமிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் வீடியோலாம். குழம்பு சூடு பண்ணிக்கலாங்க. அது குருமா கொதிக்க வச்சு எப்போ ஆஃப் பண்ணது. இப்போ அது கொஞ்சம் கொதிக்கும் போது தான் அந்த உருண்டெல்லாம் எடுத்து போடணும். அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் ஊறும். குழம்புல இருக்கிற மசாலாலாம் அந்த உருண்டையில் ஊறும். பொரிச்ச உருண்டை குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக போட்டோம், 10 நிமிஷத்து வீடியோ தான். நேற்று கூட போட்டேன் 20 நிமிஷத்து வீடியோ. இன்றைக்கி போட்டுக்குது 10 நிமிஷத்து வீடியோங்க. பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். குழம்புக்குள்ளே போட்டுக்கலாங்க. இந்த உருண்டையெல்லாம் அரை வேக்காடு தான் வேக வச்சுருக்கேன். குருமா சூப்பராகுது, சிக்கன் குருமா மாதிரி. அந்த மாதிரி செஞ்சு தான் இது உருண்டை குழம்பு வைக்கணும். பாருங்கள், அது குழம்புலாம் வைக்கிறதுலாம் வந்து எடுக்க முடியல, ரொம்ப லென்த்தாக வீடியோ வந்து. பார்க்குறவங்க எல்லாம் சிம்பிளாக போடுங்க சிம்பிளாக போடுங்கன்னு கேட்குறீங்க எல்லாம் கமெண்ட்ஸில். ரொம்ப லென்த்தாக போட்டால் பார்க்குறதுக்கு லேட் ஆகுதுங்க. அதனால் சிம்பிளாக 10 நிமிஷத்து வீடியோ போட்டாச்சு இன்றைக்கி. பாருங்கள், பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நீ எங்கே ஒரு வீடியோ கூட பார்க்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். உருண்டை குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதே அப்படி நாக்கு ஊறுது செம்மையாக. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முடிஞ்சிடுச்சு வீடியோ, அவ்வளோதான்.
ரெடி ஆயிடுச்சு குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.